மிகாவத்தூர் வந்து உட்கார்ந்து இருக்கான். அவன் சொல்லுகிறதை கேள்கள். சென்னைக்கு கஷ்டம், சென்னைக்கு கஷ்டம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலிருந்து கொஞ்ச நாளுக்குள்ள சென்னைக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பெரிய பாம்பு சென்னையில் வந்திருக்கிறது. அதை ஒருவரால் கொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சென்னைக்கு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். காதுல கேட்க கடவர். நடுக்கடலில் சென்னையில் எதிர்பாராத ஒரு சம்பவம் வரும். சென்னையில் நடுக்கடலில் எதிர்பாராத ஒரு சம்பவம் வரும். இதை உலக மக்கள் 7 கடல்களில் பார்ப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். படிக்கிற பிள்ளைகள் 1 மாதம் படிக்க முடியாது, வேலை செய்கிறதும் 1 மாதம் வேலை செய்ய முடியாது. மிகாவேல் தூதன் நம்மிடையே வந்திருக்கிறாரு. சென்னைக்கு கஷ்டம், சென்னையில் நடுக்கடலில் பெரிய ஒரு மாற்றம் வரும், அழிவு வரும் அப்படின்னு சொல்கிறார். அதில் அழிவு வரும் அப்படின்னு. இவர் பேர் தங்கசாமி. இவர் எங்கே இருக்கிறாருன்னா அம்பத்தூரில் தான் இருக்கிறார். எப்படி? அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கார். இவர் ஒரு 10-15 கடைகளை வந்து வாடகைக்கு ஃப்ரண்ட்டில் வாடகை கட்டிட்டு அதில் ஒரு வழி வச்சு உள்ளே சர்ச்சை நடத்திங்கிறாரு. சர்ச்சை அன்றைக்கி ஏதாவது மீட்டிங் வச்சு அங்கே சாப்பாடும் போடுவாங்க. இதில் நிறைய பேர் போவாங்க. இந்த தங்கசாமி இப்படியெல்லாம் சொல்கிறார். சென்னைக்கு கஷ்டம். வயசான காலத்தில் மக்களை குழம்பிக்கின்னு இருக்காரு பாருங்க. வயசு இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்குது. ஒரு அரசு வந்திருக்குதான், அது கொஞ்ச நாள் தான் நீடிக்கும். ஒரு பாம்பு வந்திருக்குதான், அந்த பாம்பை யாராலும் அழிக்க முடியாது. இதெல்லாம் சொல்கிறாரு பாரு. என்னது வாயை திறந்தா ஏதாவது பேசிடலாம், பைபிளில் நம்மளை கையில் வச்சுக்கினா, நம்ம பாஸ்டர் ஒரு பட்டத்தை போட்டுக்கினா நம்ம நினைக்கிறதெல்லாம் பேசிடலாம் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிது. இந்த பாஸ்டர்கள் என்கிறவர்கள் மக்களை இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி அவங்கள வழிவிலக செய்கிறாங்க. செய்கிறது அவங்களோட வேலை. பயமுறுத்தி, எதையாவது சொல்லி பயமுறுத்தி அவங்கள சிந்திக்க விடாமல், அவங்கள செயல்பட விடாமல், அவங்க இருப்பிடத்தை விட்டு எங்கேயும் போகாமல் இப்படி ஒரு செயல்படலைன்னா எப்படி இருக்கும்? இப்போது ஒரு கல் இருக்குது, ஒரு கல்லை எடுத்து வச்சுட்டு அந்த கல் அசையுமா? அசையாது. அது மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க. மனுஷங்களை இவங்க விக்கிரகமாக மாற்றுறாங்க. ஒரு செயல்பட விடாத, சிந்திக்க விடாத, எதற்கும் பயன்படாத ஒரு பாத்திரமாக இவங்க இந்த பாஸ்டர்கள் செய்கிறாங்க. சென்னைக்கு அழிவு அப்படி இப்படின்னு இவர் இந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறார். வருஷம் இதை தான் சொல்கிற பொழுது இந்த பயமுறுத்தி பைபிளை வச்சு மக்களை பயமுறுத்துகிற வேலையை தான் இந்த பாஸ்டர்கள் செஞ்சுன்னு இருக்காங்க. மக்களுடைய அன்றாட வேலைகள் என்ன, அவர்களுடைய கடமைகள் என்ன, மனித இனத்திற்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன, அதை எப்படி நம்ம செவனே செய்கிறது, இதை பற்றியெல்லாம் இவங்களை முக்கியத்துவம் கிடையாது. வேதம் தனியாக, வாழ்க்கை தனியாக இப்படி பேசிடுது. ஏன்னா இன்னைக்கு சொந்த வீடு இல்லாத இருக்காங்க, அதுக்கு என்ன வழி சொல்லலாம்? சொந்த வீடு வாடகை கொடுக்க முடியாத நிலைமை, கணவனை இழந்து விதவைகள் இருக்காங்க, வருமானம் இல்லாத இருக்காங்க. இதே கிறிஸ்தவத்தில் அவங்களுக்கெல்லாம் எப்படி தைரியப்படுத்துறது, அவங்கள எப்படி எதிர்காலத்தை எதிர்கொள்ள வைக்கிறது, இப்படியெல்லாம் சிந்திக்கணும். அதெல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்க. பாம்பு வந்துடுச்சு, சென்னையில் பெரிய அழிவு வரப்போகுது, கடலில் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னு இவங்க பேசிக்கிறது. இது மாதிரி தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் போயிடுச்சு. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் யாரை நம்புகிறாங்கன்னா இப்படிப்பட்ட ஆட்களை தான் நம்புகிறாங்க. ஒரு பகுத்தறிவோடு நம்ம பேசணும்னு வச்சோம், அதை மதிக்கிறது கிடையாது. கடவுளுக்கு விரோதியாக நம்மளை பார்க்குறது, மனித இனத்துக்கு விரோதியாக எங்களை எல்லாம் பார்க்குறது. இந்த பாஸ்டர்கள் தான் மனித இனத்தின் எதிரிகள், விரோதிகள், துரோகிகள். வேற யாரும் கிடையாது. ஏன்னா இவங்க தான் பாஸ்டர்கள் வந்து நம்முடைய அன்றாட வேலைகளை கெடுக்கிறோம், நம்முடைய எதிர்காலத்தை அழிக்கிறோம். இதனால தான் நம்முடைய வாழ்க்கை இன்னும் வெளிச்சத்துக்கு வரல. ஒரு விழிப்புள்ள வாழ்க்கை நம்ம வாழல. ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நம்மளால் வாழ முடியல. ஏன்னா இப்படிப்பட்ட குழப்பவாதிகள், பயமுறுத்தவாதிகள் இவங்களாம். இதனால நம்ம பாதிக்கப்படுறது நம்ம தான். யாரு? இவர்களை பின்பற்றி இவர்கள் பின்னால் போய் நம்முடைய வாழ்க்கையை தான் நம்ம எழுந்து நிற்கிறோம். என்ன, குடும்பத்தில் ஒரு சமாதானம், சந்தோஷம் கிடையாது, நிம்மதி கிடையாது, ஒரு பற்றாக்குறையில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடும். கடன் வாங்குகிறோம், நகையை வைக்கிறோம், வட்டிக்கு வாங்குறோம், இப்படியெல்லாம் இருக்குது.
அசிங்கப்படுறோம், அவமானப்படுறோம். அதுக்கெல்லாம் என்ன அப்படின்றது இவங்க நினச்சி பார்க்கறது கிடையாது. அதில் தான் விடுபடுறதுக்கு என்ன வழி அதெல்லாம் இவங்க சொல்கிறது கிடையாது. கடற்கரையில் பெரிய வரப்போகுது, தண்ணி வரப்போகுது, பெரிய அழிவு பாதி வரைக்கும், சென்னையில் பாதி வரைக்கும் பெரிய அழிவு வரப்போகுது. வரட்டும் வரட்டும், ஒரு முறை தான் வரப்போகுது. வந்தா என்ன வருஷம் வருஷம் வரப்போகுது, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை வரப்போதா? வரட்டும். அது எப்போ ஒரு முறை வர்றது. ஆனால் இன்னைக்கு குடும்பங்களை டெய்லி தான் சுனாமி வந்துங்குது, டெய்லி பிரச்சனைகள் வந்துங்குது, டெய்லி குழப்பங்கள் வந்துங்குது. தினம் நமக்குள்ள வியாதியும் வருத்தமும் சஞ்சலமும் அதிகரிச்சுனுக்குது. அதை பற்றிலாம் கவலை கிடையாது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு நடக்க போகிறது அது பெரிய தீவிரமாக சொல்கிறது. சென்னையில் அழிவு வரப்போகுது, தண்ணியால் கடல் தண்ணி பொங்கி வெளியில் வரப்போகுது. அந்த நாளில் சுனாமியில் வந்தது. அந்த டைமில் இவர் சொன்னது காக்கா உட்கார பணமழை விழுந்த மாதிரி சொன்னது நடந்துச்சு, இவர் நினைச்சுன்னு இருப்பார். அது இயற்கையுடைய செயல், இறைவனுடைய செயல், இறைவனுடைய நோக்கம் அங்கே நிறைவேறிச்சு. இவருடைய செய்தி எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க உலகம் ஃபுல்லாக? இப்போ நான் கேட்டேன்னு வச்சுங்களேன், இவருக்கு செய்தி கேட்காதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? சென்னையில் அழிவு வரப்போகுது என்ன? அந்த மாதிரி இன்றைய அன்றாட பிரச்சனைகளை தான் நம்ம முன் வச்சு இந்த வேதத்தை விளக்கணும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.